ஜனநாயகன்ற திரைப்படம் தேர்தலுக்கு முன்னாடியே வர வேண்டிய படம். அதை பார்த்தீங்கன்னா பல சிக்கலை உருவாக்குனாங்க. சினிமா துறையில் அவர் பார்த்த பல இன்னல்களையும் தாண்டி அவர் உச்ச நட்சத்திரமாக தமிழகத்தில் ஒரு உச்ச நட்சத்திர நடிகராக இருந்தார். அந்த திரைப்படத்தை தடை பண்ணாங்க. அதை பத்தி அவர் கவலையே படல. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்திருந்தா நடிகர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அப்படின்றத வந்திருக்கும். இன்னைக்கு அந்த படம் வந்து தமிழகத்தின் முதலமைச்சர் என்று வருது. அப்ப இதுல தெரிஞ்சுக்கங்க, நீங்க என்ன தடுத்தாலும் சரி தளபதி அதுக்கு மேல ஒரு படி வளர்ந்து கொண்டுதான் போவாரு. அதுக்கு காரணம் மக்களுடைய ஆதரவு அன்பு இருக்கு அவருக்கு. அந்த ஊழலற்ற அரசை தளபதி அவருக்கு கொடுத்திருக்காங்க. இதை பாராட்டி காங்கிரஸ் தலைவர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் சிதம்பரம் அவர்களும் மாணிக்கத்தார் அவர்களும் பாராட்டிருக்காங்க. காமராஜர் ஆட்சி வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டோம். இன்னைக்கு இந்த காமராஜர் ஆட்சியை தளபதி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார் சொல்லிட்டாங்க. அப்ப பாத்துக்குங்க, ஒரு திமுக எம்எல்ஏ தளபதியை பத்தி தவறா பேசுறாரு. எப்படி சட்டசபையில் வந்தீங்களாங்க அவர் கையை உடைப்புன்ற மாதிரி சொல்றாரு. ஏண்டா 8 கோடி மக்கள் இருக்கான் தளபதிக்காக. 8 கோடி பேர், 1 2 இல்ல, தமிழகத்தில் உள்ள 8 கோடி பேரும் தளபதி வந்து அண்ணனாவும் தம்பியாவும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆர்பி உதயகுமார் அப்படித்தான் பேசிக்கிட்டே இருக்காரு. முடியல. என்ன அப்படின்னு கேட்டீங்க, அவர் 2 பேர் இருக்காரு. எம்எல்ஏ இருந்தாரு, மந்திரியா இருந்தாரு. ஆனா இப்ப இல்ல. மக்கள் வரிப்படைந்த கொள்ளையடித்தே பழகி அவரு இந்த 100 நாள் அவர் எம்எல்ஏ இல்லாத காரணத்தால் கொள்ளையடிக்க முடியல என்ற ஒரு கவலையில தளபதியை வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறாரு. இன்னைக்கு சொல்றாரு அவர் பிரதமராக போறாரு அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. இதை தடுக்கணும். சரிங்க, இந்தியாவின் தலை சிறந்த மாநிலத்தை தமிழக முதலிடமா கொண்டு வந்தா உலகத்திலே இந்தியாவின் நம்பர் 1 கொண்டு வர தகுதி தளபதி இருக்குன்னா ஒரு பிரதமர் வரட்டுமே. உங்களுக்கு என்ன பிரச்சனை? எல்லாமே காரணம் என்ன? கொள்ளையடித்தவங்களுக்கு மட்டும்தான் கோபம். வெளியே சொல்லப்பட வெக்க கடையா சொல்லணும். மாதிரி மாநகராட்சி நினைச்சு பார்த்தா வரி ஏய்ப்பு, வரியில கொள்ளை. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க, தளபதி இருக்கும் வரை தமிழகத்தை எவராலே அசைத்து கூட பார்க்க முடியாது என்பதை கூறிக்கொண்டு தமிழகத்தின் நிரந்தர முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் தான் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.